ஹாய் மக்களே! அண்ணாமலை குடும்பம் சீரியல் ஜூன் 10, 2026 என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனல் தமிழ் சீரியல் டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹை பட்டன் தட்டி விட்டுருங்க. உத்தமன் கேட்டிருக்காரு, காலையிலேருந்து எல்லாரும் எங்க போனீங்க அப்படின்னு கேட்கும்போது, வருணோட களத்திறப்பு விழாக்கு போனோன்னு பவித்ரா சொல்றாங்க. அப்படின்னா என்ன கூப்பிடணும்னு யாருக்கும் தோணல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, உங்களை கூப்பிடாம இருக்கக்கூடாதுன்னுலாம் எண்ணம் இல்ல மாப்பிள்ள, நீங்க எங்க இருக்கீங்கன்னு தெரியல, பவித்ராவும் உங்களுக்கு கால் பண்ணா ரீச் ஆகல அப்படின்னு சொல்றாங்க. நல்லா சமாளிக்காதீங்க அத்தை, நீங்க என்ன கூப்பிடணும்னு நினைச்சிருந்தா கூப்பிட்டுருக்கலாம், ஆனா கூப்பிடணும்னு இஷ்டம் இல்லை உங்களுக்குலாம், அதனால என்ன கூப்பிடல அப்படின்னு உத்தமன் சொல்றாரு. அண்ணாமலை என்னதான் சொல்லியும் உத்தமன் கேட்கல. உத்தமன் சொல்றாரு, எனக்கு வந்து குழந்தை பிறக்க போகுது, என்னால இனிமேலும் இந்த வீட்டுல ஒரு அல்லக்கை மாதிரி வீட்டோட மாப்பிள்ளையெல்லாம் இருக்க முடியாது, எனக்குன்னு தனியா பிசினஸ் வேணும், எனக்கு கேபிட்டல் அமௌண்ட்டா கொடுத்து எனக்கு பிசினஸ் வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அண்ணாமலையோட வீட்டுக்காரு சுந்தரராஜன் சொல்றாரு, ஏற்கனவே நீங்க பிசினஸ் பண்றேன்னு சொல்லி எவ்வளோ காசு வேஸ்ட் பண்ணீங்க, திரும்பியும் பிசினஸா அப்படின்னு கேட்கும்போது உத்தமன் சொல்றாரு, ஏன் நான் மட்டும் தான் தப்பு பண்றேனா, வேற யாருமே தப்பு பண்ணலையா, ஏன் கௌதமே கடையில வேலை பார்க்குற பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு இந்த குடும்பமே வேணான்னு சொல்லிட்டு போலையா, கௌதமை நீங்க சேர்த்துக்கலையா, அப்புறம் தோ கௌதம்க்கு அப்புறம் பக்கத்துல நிக்கிறாரே அந்த வருண், அவரும் தான் ஏதோ ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு சொன்னாரு, அந்த பொண்ணையும் ஏமாத்திட்டாரு நீங்க சொல்றீங்கன்னு சொல்லி இந்த வெண்ணிலாவும் ஏமாத்திட்டு இருக்காரு, வருணுக்கெல்லாம் நீங்க பிசினஸ் வச்சு தரலையா, அது மாதிரி எனக்கும் வச்சு கொடுங்க அப்படின்னு உத்தமன் சொல்லும்போது கௌதம் சொல்றாரு, ஏமாப்ல உங்களுக்கு இது மாதிரி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, என்ன எல்லாரும் என்னையே சொல்றீங்க அப்படின்னா, வான்மதி சொன்ன மாதிரி வீட்டோட மாப்பிள்ளன்னு என்னை ஒதுக்கிடுங்க போல இருக்கே அப்படின்னு சொல்றாரு. உடனே வான்மதி பார்த்து முறைக்கிறா. உடனே கௌதம் கேக்குறாரு, வான்மதி இது மாதிரி நீ சொன்னியா அவரை வீட்டோட மாப்பிள்ளன்னு அப்படின்னு சொல்லும்போது நடிக்கிறா, இல்ல நான் எதுவுமே சொல்லல, நான் அவரை ஏன் இப்படி சொல்ல போறேன் அப்படின்னு கேக்குறா. கௌதம் சொல்றாரு, வான்மதி எல்லாம் அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது, அது மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது வான்மதி சொல்றா, நீங்க பேசணும்னா உங்களை பட்டு மட்டும் பேசுங்க, எதுக்கு எங்க வீட்டுக்கார பத்தி எல்லாம் பேசுனீங்க, எங்க வீட்டுக்கார பத்தி பேசினா நானும் பேசுவேன் அப்படின்னு வான்மதி சொல்றா. உடனே பவித்ரா அவங்க பெரியவங்கள்ட்ட பேசிட்டு ஏதோ அவர் கேட்டுட்டு இருக்காரு, அவங்க பதில் சொல்லிட்டு இருக்க போறாங்க, நீ எதுக்கு நடுவுல வர அப்படின்னு வான்மதிய பவித்ரா கேக்குறாங்க. உடனே வெண்ணிலாவும் அவங்க அத்தை கிட்ட பேசி எதுவா இருந்தாலும் வாங்கிக்கலாம், ஆனா எல்லாரையும் இப்படி பேசுறது நல்லா இருக்காது அப்படின்னு வெண்ணிலா சொல்லும் போது, ஓ அக்கா தங்கச்சி சேர்ந்துட்டு பேசுறீங்களா, ஓ நல்லா இருக்கு சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு பவித்ரா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இங்க அண்ணாமலை இதெல்லாம் கேட்டுட்டு கொஞ்சம் நிறுத்துறீங்களா எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உத்தமட்ட சொல்றாங்க, நீங்களும் வருண் மாதிரி ஏதாச்சும் பிசினஸ் ஐடியா திங்க் பண்ணி நீங்களே உங்க முயற்சியில ஏதாச்சும் பண்ணி நீங்க சொல்லுங்க, நான் உங்களுக்கு அந்த பிசினஸை வச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும் போது, இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்றா பவித்ரா. நீங்க எதுவுமே பண்ண வேணாம், நான் இந்த வீட்டை விட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு கிளம்பி போறதுக்காக ட்ரெஸ் எல்லாம் எடுத்து ரூம்ல வச்சிட்டு இருக்கா. இவங்க ரெண்டு பேரும் அக்கா அக்கான்னு போறானுங்க. கௌதமும் வருணும், அக்கா கிளம்பாத போவேனா அப்படின்னு கெஞ்சுறானுங்க. அவ காதலே வாங்காம துணிமணி எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கா. கௌதமும் வருணும் உத்தமன்ட்ட கெஞ்சுறாங்க, அவனும் காதல வாங்காம நின்னுட்டு இருக்கான். திரும்பியும் பவித்ராட்ட போய், அக்கா இப்படிலாம் பண்ண வேணாம், எங்கக்கா நீ போற, எங்கேயும் போவேனாக்கா அப்படின்னு சொல்றாங்க. நீங்க ரெண்டு பேரும் தான் வேணாம் போக வேணான்னு சொல்றீங்க தவிர பெரியவங்க எல்லாம் அமைதியா தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ வெளியில ஹாலுக்கு வந்துடுறா துணியெல்லாம் எடுத்துட்டு சூட்கேஸ்ல. அப்போ பின்னாடியே உத்தமனும் வரான். அப்போதான் அண்ணாமலை சொல்றாங்க, நில்லு பவித்ரா அப்படின்னு சொல்லி, உனக்கு என்ன இப்ப பிசினஸ் தானே வச்சு தரணும், நான் வச்சு தரேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே லீலாவதி சொல்றாங்க, வேணா அவங்க போறதுனா போகட்டும், அவங்கள யாரும் வற்புறுத்த வேணாம், அவங்க போகட்டும் அப்படின்னு லீலாவதி சொல்றாங்க, தடுத்து நிறுத்த வேணாம் அவங்கள அப்படின்னு சொல்லி, அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க புருஷன் வீட்டுல இருந்தாதான் மரியாதை, அதனால அவ போகட்டும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவங்களும் வெளில கிளம்பி போயிடுறாங்க. இதெல்லாம் பார்த்து வான்மதி ரொம்ப சந்தோஷப்படுறா. கூட்டு குடும்பம்னு சொன்னீங்கல்ல, அந்த குடும்பத்திலிருந்து ஒருத்தவங்களை பிரிச்சுட்டேன், இனிமேல் பாருங்க எப்படி ஒவ்வொருத்தவங்களா பிரிக்கிறேன்னு அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கா வான்மதி. இவங்க ரெண்டு பேரும் வெளில நடந்து போயிட்டு இருக்காங்க, பவித்ராவும் உத்தமனும். அப்போ ரோட்ல நின்று பேசிட்டு இருக்காங்க, இனிமேலு நீங்க சம்பாதிக்கிறத வச்சு நான் குடும்பம் பண்ணிடுவேன், நீங்க சம்பாதிக்கிறது எவ்வளவா இருந்தாலும் சரி கூட கொஞ்சம் குடிச்சிட்டு நம்ம இருந்துக்கலாம், அவங்க கூப்பிட்டாலும் இனிமேல் நம்ம போகக்கூடாது, நம்ம சுயமரியாதை நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லும் போது ஓங்கி பலார்னு அறவுறான் உத்தமன் பவித்ராவை. எதுக்கு அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் போது, ஓவரா நீ டிராமா பண்ணி ஏதாச்சும் ஒரு கடையை வாங்கி தருவேன்னு பாத்தீங்கன்னா வெளில கூட்டு வந்துட்ட அப்படின்னு திட்டுறான் பவித்ராவை.
நீ கூழோ கஞ்சியோ நீ குடிப்ப, என்னால்லாம் கூழ் கஞ்சிலாம் குடிச்சிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்றான். பவித்ராவும் உத்தமனும் பேசிட்டு இருக்கும்போது 2 பேரு அடையாளம் தெரியாதவனுங்க 2 பேரு பின்னாடியே வந்துட்டு இருக்கானுங்க. உன்னால பாரு பின்னாடி கண்டவனுங்கலாம் வந்துட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டு இருக்கான். அப்பதான் அவங்க முன்னாடி ஒரு கார் வந்து நிக்குது. அதுலதான் தண்டபாணி பையன் 2 பேர் இறங்குறாங்க. தண்டபாணி வந்து உத்தமனை கூப்பிடுறாரு. ஆனா உத்தமன் வந்து காதல் வாங்க போயிட்டு இருக்கான். ஏப்பா உன்னதான்ப்பா கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லவும், இரு நான் என்னன்னு பேசிட்டு வரேன்னு பவித்ராவை விட்டுட்டு போறாரு. என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்கவும், நான் உன்னதான் பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே என்ன விஷயம்? நீங்க அண்ணாமலை அத்தையோட எதிரி தானே நீங்க? என்கிட்டலாம் எந்த பேச்சுவார்த்தை உங்களுக்கு வேணாம். எதுவா இருந்தாலும் அண்ணாமலை அத்தைகிட்ட பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லவும், நான் தான் உன்னோட அப்பா அப்படின்னு சொல்லும்போது, உத்தமன் அது பெருசா எடுத்துக்காம, யாருக்கு யாரப்பா? நீங்க உங்க எதிரி அண்ணாமலைய வேற விதத்துல நீங்க பழி வாங்கிக்கோங்க. என் மூலமாலாம் எதுவும் நீங்க பண்ண தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு. இதுக்கு என்னப்பா இது? உண்மையாவே நீங்க அவனோட அப்பான்னு சொல்றீங்க. அவர் பாட்டுக்கே போயிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லவும், இத பத்தி இன்னொருத்தவங்கள்ட்ட பேசணும். வா போகலாம் அப்படின்னு சொல்லி தண்டபாணி பையனும் போறாங்க. வீட்ல அண்ணாமலை ஹால்ல நின்னுட்டு இருக்காங்க. அப்பதான் லீலாவதி வராங்க. ஏன்க்கா அப்படி பண்ணீங்க? நம்ம பொண்ணு கஷ்டப்படக்கூடாதுன்னு தானே அவ இஷ்டத்துக்கு பவித்ரா ஆசைப்பட்ட பையனையே நம்ம கல்யாணம் பண்ணி வச்சு வீட்டோடைய மாப்பிள்ளைய வச்சுக்கிட்டோம். ஆனா இன்னைக்கு நீங்க அவங்க போகும்போது என்ன தடுக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. ஏன்க்கா அப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது லீலாவதி சொல்றாங்க, ஒவ்வொரு பொண்ணுக்கும் அவங்கவுங்க புகுந்த வீடு தான் நிரந்தரம். அதனால அவ அங்கேயே போகட்டும். அதான் அவளுக்கு மரியாதையும் கூட அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு வெளில போய் இருந்து கஷ்டப்பட்டாதான் அவங்களுக்கு புத்தி வரும். நீ இப்ப அவங்களெல்லாம் எதுவும் கூப்பிட வேணாம் அப்படின்னு லீலாவதி சொல்றாங்க. இல்லக்கா நம்ம பொண்ணு நம்ம சின்ன வயசுல இருந்து எப்படிலாம் வளர்த்தோம். இப்போ வெளில போய் கஷ்டப்படக்கூடாது. நான் மாப்பிள்ளைக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்து அவங்கள உடனே நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும் போது லீலாவதி நில்லு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிட்ட சொல்றாங்க. நீ நீ அக்காவா என்ன மதிச்சு நான் சொல்லாம அவங்கள நீ இந்த வீட்டுக்கு கூப்பிட்டு வரக்கூடாது. சத்தியம் பண்ணு அப்படின்னு கை நீட்டுறாங்க. அத வான்மதி எட்டக்கேந்து பாத்துட்டு இருக்கா. அதோட இந்த எபிசோட் முடியுது. வரப்போற எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பை மக்களே.